பார்க்க போற டாபிக் வந்து ஜிபிஎஸ் அண்ட் டிஜிபிஎஸ் பத்தி. டிஜிபிஎஸ்ன்றது டிஃபரன்ஷியல் ஜிபிஎஸ். அத பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ஜிபிஎஸ் வந்து எப்படி இவால்வ் ஆச்சு, அப்புறம் எங்கெங்க பயன்படுது, அப்புறம் நம்மளுக்கு வந்து இது எப்படி பிராக்டிகலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்னா, நான் ப்ளூடூத் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் நான் கீழ போடுறேன். அத ஒரு டைம் பார்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஜெனரலா இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ஸ் பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் வேணும். அந்த நாலேட்ஜ் இருந்ததுன்னா, இத வந்து புரிஞ்சுக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும். குளோபல் பொசிஷன் அண்ட் சிஸ்டம் அதுதான் வந்து நம்ம ஜிபிஎஸ்ன்றோம். இப்ப இருக்கிற சின்ன குழந்தையிலேருந்து பொறக்கிற குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே வந்து ஜிபிஎஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தாலும், அது அது வந்து ஒரு பழக்கமாச்சு அந்த வார்த்தை. ஜிபிஎஸ்ன்னு சொல்லி பழக்கமாச்சு. நம்ம எங்க போனாலும் வந்து செல்ஃபோன்ல ஜிபிஎஸ் இருக்கிறதுனால நம்ம தொலையாம பார்த்துக்குது. அது ஒரு பெனிஃபிட். இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் வந்து யார் யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒண்ணு யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வச்சிருக்கு. அப்புறம் வந்து ரஷ்யா வச்சிருக்கு. ஆனா இதுல வந்து காமனா யூஸ் பண்றது வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸோட சிஸ்டம்.